ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே வந்து ஒரே ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, எந்த ஒரு விலாட்டிலிட்டியும் கிடையாது, கீழேயும் இல்லை மேலேயும் இல்லை, ஒரே இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் ப்ரைஸ் மூமெண்ட் எப்படி இருக்கும் போது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து எத்திரியமும் பார்ப்போம். சரிங்களா, எத்திரியம் மூமெண்ட்டு பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். சரிங்களா, வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிடிசி பார்த்துலாம். சரிங்களா, பிடிசி பார்த்தீங்கன்னா 84,000 வந்துருச்சு. சரிங்களா, இந்த 84,000 82ல் 81லேருந்து 84 இந்த ரேஞ்சில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் மூமெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், பிடிசி வந்து கரண்ட்லி வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டை ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து மேலே தான் போக பார்க்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். மேலே போனால் அந்த ப்ரைஸ் வந்து 86 87 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கேண்டில் உடனே கீழே வராமல் அங்கேயே ஸ்டேபிள் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து கண்டினியூவாக பம்ப் நோக்கி போகுன்ற மாதிரி பேசியிருந்தோம். ஸோ சேம் சினாரியோ, எந்த ஒரு சேஞ்சும் இங்கே கிடையாது. சரிங்களா, ஸோ அதே தான் இங்கேயும். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகுது இங்கே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் ரொம்ப நாள் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவன் வந்து கன்சல்டேட்டில் போட்டான் இந்த இடத்துல. சரிங்களா, ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல கன்சல்டேட் போடும்போது மேலே உள்ள ரெசிஸ்டண்ட்டு மேலே லிக்விடேஷன் ஹெவியாக உங்களுக்கு வந்து மேக்கிங் ஆகும். ஓகேவா, ஹெவியாக வந்து அக்குமுலேட் ஆகும் ஸ்டாப் லாஸ். சரிங்களா, ஸ்டாப் லாஸ் லிக்விடேஷன் அக்குமுலேஷன் ஆகும். இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ப்ரைஸ் வந்து மேலே போய் ஸ்டாப் லாஸ் எடுக்க பார்ப்பான். ஓகேவா, எப்படின்னா இப்போது மேலே ஏரியா வந்து 86லேருந்து 87 அந்த ஏரியா இருக்குது. ஸோ அதனால் ப்ரைஸ் மேலே போய் ஸ்டாப் லாஸ் எடுக்க பார்ப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்படி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரைஸ் இந்த இடத்துல எடுக்க பார்ப்பான். ஸோ அதனால் ப்ரைஸ் பிடிசி வந்து 86 87,000 வந்து வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ பாசிபிலிட்டியாக மேலே வரத்துக்கு தான் இங்கே சான்ஸ் பிடிசி. சரிங்களா, ஸோ இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டேபிள் ஆகணும். ஓகேவா, 86 87 ரீஜனில் ப்ரைஸ் வந்து ஸ்டேபிள் ஆகணும். இங்கே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு கேண்டில் கீழே வராமல் இங்கே ப்ரைஸ் ஸ்டேபிள் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக பம்பு நோக்கி போகும். ஓகேவா, இங்கே வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் பம்பு நோக்கி போகும். ஸோ இதுதான் வந்து பிடிசியோட அனலைஸ். ஏன்னா இந்த இடத்துல பிடிசி வந்து ரொம்ப நாளாக வந்து கன்சல்டேட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் ப்ரைஸ் வந்து மேலே நோக்கி தான் போக பார்க்குங்க. சரிங்களா, லாஸ்ட் வீடியோவில் இதுதான் சொல்லியிருந்தேன். ஆனால் லாஸ்ட் வீடியோ சொன்னது இந்த வீடியோவில் சொன்னது சேம் தான். ஏன்னா இங்கே ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு மாற்றமும் கிடையாது, ஒரே இடத்துல தான் பிடிசி இருக்குது. அதனால் ப்ரைஸ் வந்து இங்கே மேலே போக தான் பார்க்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சரிங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சுருக்க பாருங்கள். இது ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைனுங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைன். ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து நேராக இங்கே 86 7,000லாம் வந்துருச்சுன்னா நேராக போய் இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணோம். இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணாலே சூப்பர் புல்லிஷ்ங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிஜெக்ட் ஆகி லைட்டாக கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸு பம்ப் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பிடிசி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இதெல்லாம் நடக்கணும்னா ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போக பார்க்கும். ஆனால் 86 87ல் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட்டு கேண்டில் கீழே வராமல் அங்கேயே ஸ்டேபிள் ஆகணும். ஸோ இந்த சினாரி நடந்தால் மட்டும்தான் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக கண்டினியூ பம்ப் ஆகுங்க. சரிங்களா, ஆனால் இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் வந்து அந்த ரீஜன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ரீஜன்னா 86 87 ரீஜனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு எத்திரியம் பார்க்கலாம். எத்திரியம் பார்த்தோம்னா, ஸோ எத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்கள், இங்கே வந்து நான் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட 8 நாள் வந்து ஒரே ப்ரைஸில் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த எத்திரியம் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ரேஞ்சை வந்து உடச்சிட்டு மேலே போகுதுங்க எத்திரியம். சரிங்களா, ஸோ இந்த ரேஞ்சை உடச்சிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகுது. ஒன் டேயில் வச்சுருக்கேன், மேலே போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு 4 ஹவர். ஸோ இப்போ 4 ஹவரில் வச்சுருக்கேன். 4 ஹவரில் வந்து ப்ரைஸ் இப்போ கரெக்டாக வந்து $2,029 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த லெவல்னால் மேலே உள்ள ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 2,130. ஸோ இந்த $130 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து எத்திரியம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஏரியா சரிங்களா. ஸோ இது வந்து இங்கே வந்து சப்போர்ட் ஏரியா, இங்கே வந்து இப்போ ப்ரைஸ் பிரேக் டவுன் ஆனதுனால இது ரெசிஸ்டன்ட் ஏரியாவாக இங்கே ஆக்ட் ஆகும். ஓகேவா, வீக்லியில் வச்சுருக்கேன். ஸோ மறுபடியும் ஒன் டேல வைக்கிறேன். இது வந்து இப்போது ரெசிஸ்டன்ட் ஏரியாவாக ஆக்ட் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து 2130 ஏரியா இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து 2130க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வாய்ப்பு இருக்குது. இங்கே போனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக சீக்கிரமாக கீழே வரக்கூடாது. ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல ஸ்டேபிள் ஆகணும் சரிங்களா. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல எந்த இடம்னா இங்கே ரெசிஸ்டன்ட் போனதுக்கப்புறம் 2130 ரெசிஸ்டன்ட் போனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இந்த ரீஜனில் ஸ்டேபிள் ஆச்சுனால் ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போகும். அகெயின் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் போச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக புல்லிஷ். ஓகேங்களா. ஸோ ஆனால் ப்ரைஸ் இந்த இடத்துல ஸ்டேபிள் ஆகணும். எத்திரியம் 2130 ஸ்டேபிள் ஆகணும். ப்ரைஸு ஒன் டேல க்ளோஸ் பண்ணி ஸ்டேபிள் ஆனால் தான் அந்த ப்ரைஸுக்கு போகும் எத்திரியம் சரிங்களா. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் பிடிசி வந்து இங்கே அகெயின் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எத்திரியமும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ இதில் வந்து இடையில ஏதாவது மாற்றங்கள் வந்தால் நான் வீடியோவோ இல்லைனா டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து பிடிசி மேலே போக அதிகமான சான்ஸ் இருக்குங்க சரிங்களா. பிடிசி போகும்போது எத்திரியமும் அந்த ரேஞ்சுக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிடிசி 86 87 க்ளோஸ் பண்ணி ஒன் டேல க்ளோஸ் பண்ணி ஸ்டேபிள் ஆகணும். எத்திரியமும் 2130 க்ளோஸ் பண்ணி அந்த ரீஜனில் ஸ்டேபிள் ஆகணும் சரிங்களா. ஸ்டேபிள் ஆனாலும் புல்லிஷ் தான், மேலே பம்ப் ஆகிட்டு இருந்தாலே புல்லிஷ் தான் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து ஷார்ட் டைமாக புல்லிஷில் தான் இருக்குது. ஓகேங்களா. ரெண்டுமே பிடிஸும் சரி எத்திரியும் சரி ஷார்ட் டைமாக புல்லிஷில் தான் இருக்குது. லாங் டைமாக புல்லிஷ் ஆகிறதுக்கு ஒரு சினாரி சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அது நடந்தால் லாங் டைமும் புல்லிஷ் ஆகிடும். எத்திரியமும் சரி நமக்கு இதுவும் சரி. ஓகேங்களா. பட் இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொலனா சொல்லியிருப்பேன்ல. சொலனா பார்த்தீங்கன்னா சொலனா வந்து இன்னும் சப்போர்ட்டில் இருக்குங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஜோன் தான். ஏன்னா சொலனா வந்து சப்போர்ட்டில் இருக்குது. இந்த சப்போர்ட்லேருந்து மறுபடியும் ப்ரைஸ் மேலே போய் இந்த ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த சப்போர்ட்லேருந்து கீழே வந்துட்டு வேணால் ஆல் டைம் ஹை போகலாம் சரிங்களா. ஏன்னா இந்த சப்போர்ட்லேருந்தே ஆல் டைம் ஹை போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பேரிஷ் சினாரி தான். மேக்ஸிமம் பிடிசி இதெல்லாம் பம்ப் ஆகும் பொழுது எத்திரியம்லாம் பம்ப் ஆகும் பொழுது சொலனா வந்து வேணும்னா ஹையஸ்ட்டாக வந்து 180 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ 180 190 வரையும் போயிட்டு ரிட்டர்ன் வரலாம். இல்லைனா இடையிலே ரிட்டர்ன் வரலாம். ரெண்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சரிங்களா. என்னன்ட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். ஏன்னா எப்படி வேணாலும் வரலாம். ஒன்று சொலனா வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு 180 190 போயிட்டு ரிட்டர்ன் வரலாம். இல்லைன்னா இடையிலே வந்து ரிட்டர்ன் வரலாம். ஸோ ரெண்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படின்னுட்டு. ஓகேங்களா. ஸோ இதில் தான் நான் சொல்ல வந்தேன். நம்ம பிடிசி பார்த்துட்டோம், எத்திரியும் பார்த்துட்டோம், சொலனா பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இன்னையோட அனலைஸ். இந்த டெக்னிக்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.